அம்மா பேரவை செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அறிவுரை வழங்குகிற, ஆலோசனை வழங்குகிற, வழிகாட்டுதல் வழங்குகிற கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தலைமை கழகத்தில் நடைபெறுவது ஆண்டினுடைய முதல் கூட்டமாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை பெற்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே வருகிற இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிற காரணத்தினால புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அணியிலே அமர்த்துவதற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நமது லட்சியம், 210 சட்டமன்ற தொகுதியிலே வெல்வது நிச்சயம் என்கிற அந்த சூளுரையோடு உறுதியேற்று இங்கே களப்பணி ஆற்றுவது, தேர்தல் பணி ஆற்றுவது என்பதையும் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றியதோடு கடந்த 5 ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் பாதுகாப்பு வழங்குகிற காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசு இனியும் தொடரக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இந்த கையாலாகாத மக்கள் விரோத ஒரு குடும்ப ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ஃபெயிலியூர் மாடல் அரசுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சிறப்பு தீர்மானமும் இங்கே வலியுறுத்தியிருக்கிறோம். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை எந்த தியாகத்திற்கும், ஏன் உயிர் தியாகத்திற்கும் தயாராக களத்திலே நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும், களத்திலே நின்று நீங்கள் வென்று காட்ட வேண்டும். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதற்கு நீங்கள் உயிரையும் துச்சமென மதித்து களத்தில் நின்று பணியாற்ற வேண்டும் என்கிற சிறப்பு தீர்மானத்தை விசுவாசத்தோடு, மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிற, மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அணியில் அமர்த்துகிற அந்த களப்பணியில கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை தியாகப்படையாக, முதல் படையாக களத்தில் நின்று வென்று காட்ட வேண்டும் என்று இங்கே சூளுரை ஏற்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கழகத்தினுடைய பொருளாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று அண்ணன் திண்டுக்கல் அவர்களும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தமராசு விஸ்வநாதன் அவர்களும், நம்முடைய அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களும், அக்கா வளர்மதி முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி செயலாளர் அவர்களும், கழக இலக்கியனுடைய செயலாளரும், நாவுக்கரசர் அருமை சகோதரர் வைகை செல்வன் அவர்களும் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். 82 கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலிருந்தும் 234 சட்டமன்ற பிரதிநிதிகளாக இங்கே பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள். கடந்த 50 வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய சரித்திர சாதனைகளையும், அம்மா அரசினுடைய சரித்திர சாதனைகளையும், சத்துணவு திட்டம் தொடங்கி இந்த 54 ஆண்டுகளிலே புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சரித்திர சாதனைகளையும், இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு அம்மாவுடைய திட்டங்களை ரத்து செய்திருப்பதையும் அங்கே நாங்கள் வீடு வீடாக, வீதி வீதியாக துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரங்களாக மேற்கொண்டு வந்தோம். இனி வருகிற காலங்களிலே புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதல் கட்டமாக தேர்தல் களத்திலே வெற்றி வாகை சூடுகின்ற வகையிலே வெளியிட்டிருக்கிற 5 முத்தான தேர்தல் வாக்குறுதிகள், மகளிர் உரிமை தொகை துவங்கி இருசக்கர வாகனம், அனைவருக்கும் வீடு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 150 நாட்கள் என்ற இந்த முத்தான திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே தொடர்ந்து அம்மா பேரவை எடுத்துச் செல்லும். அதேபோன்று புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் துவங்கி வைத்திருக்கிற, அறிக்கையின் வாயிலாக துவங்கி வைத்திருக்கிற விடியா ஆட்சிக்கு உங்க வீட்டு பிள்ளை சாட்சி என்கிற திண்ணை பிரச்சாரத்தையும் தொடர்ந்து அவர்களிடத்திலே நேரடியாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயாலவே அந்த வாக்குமூலங்களை பெற்று அதை பிரிண்டராக பதிவு செய்து அவர்களிடத்திலே கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பில் என்ற நிலையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகத்தினுடைய அந்த திண்ணை பிரச்சாரத்தை கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை பங்கேற்று அதிலே முழு வீச்சாக அந்த திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் சூழ்நிலை ஏற்பட்டது. பாஜக தலைமையில தான் அதிமுக கூட்டணி, அதிமுக இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
அவங்க எங்க கூட்டணியில் இல்ல, அதை பத்தி அவர் கவலைப்பட தேவையில்லை, அவர் விவாதிக்கவும் தேவையில்லை, அவர் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எங்க கூட்டணியில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றவங்க தான் அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி கருத்து சொல்லணும், அதை பத்தி விவாதிக்கணும். கூட்டணியிலே இல்லாதவர் அதை பத்தி கருத்து சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்றதை அவர்கிட்ட கேட்கணும். களத்துல இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும். அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகுதான் யார் களத்தில் நிற்கிறார்கள், யார் களத்தில் இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் நாம் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவித்து வாக்கு பதிவு செய்து தீர்ப்பு வருகிற போதுதான் களத்தில் யார் யார் நிற்கிறார்கள் என்பதும் யார் யார் காணாமல் போகிறார்கள் என்பதும் அது மக்களுடைய தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி யாருக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் விருப்பத்தை நாம் அது முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் யாரை தீர்மானமாக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியிலே தவறு செய்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் மக்கள் விரோத செயல்பாட்டிலே செல்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் சர்வாதிகாரத்தையும் கொடுங்கோல் ஆட்சியையும் கையில் எடுக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அதை தட்டி கேட்டு அவர்களை வீழ்த்துகிற தகுதியும் திறமையும் மக்கள் செல்வாக்கும் அனுபவமும் ஒரே பெற்றிருக்கிற 54 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிற மனித புனிதர் புரட்சித் தலைவர் தொடங்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்தியாவிலே 3வது இயக்கமாக இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரே இயக்கம் மக்கள் இயக்கம், மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம். சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மக்களுக்கு வாரி வழங்கிய மகத்தான இயக்கம் மக்கள் இயக்கம், ஏழை எளியவர்களுடைய இயக்கம், சாமானியர்களுடைய இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பு. தலைவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆனால் அது மக்கள் தீர்ப்பாக அமையுமா என்பது தேர்தல் காலத்திலே தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆகவே திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கு எடுக்கிற முயற்சி தானே தவிர அதில் ஒன்றும் இல்லை. புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தவிர்த்துவிட்டு அரசியல் களத்திலே யாருமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் கூட சில நேரங்களிலே என் பெரியப்பா என்று அப்பா சொல்வதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே அவர்களுடைய தியாகத்தை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் களத்திலே தங்களை அடையாளப்படுத்த யாரும் முயற்சிக்க மாட்டார்கள். அப்படி முயற்சியாலும் தோல்வியிலே தான் முடியும். ஆனால் நம்ம இருவரும் தலைவர்களையும் தெய்வமாக வணங்குகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அந்த சொத்து, அந்த பெருமை, அந்த தியாகம், அந்த உழைப்பு, அந்த வரலாறு, அந்த எதிர்காலம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது என்பது மக்கள் கடந்த கால தீர்ப்பிலே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்.